ஹலோ நண்பா, வரவு செலவு கணக்கு பார்ப்பதும் முக்கியத்துவத்தையும் அது எப்படி எளிமையாக செய்வது பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். மாதம் போனதா கையில் காசு வருது, ஆனால் 10ஆம் தேதி ஆனால் அந்த காசு எங்கே போகுதுன்னே தெரியலையா? இந்த கவலை உங்களுக்கும் இருக்கா? பல பேருக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம்னு தெரியும், ஆனால் எவ்வளோ செலவாகுது, எதுக்கு செலவாகுதுன்னு தெரியாது. உங்கள் பணத்தை ட்ராக் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணுற சின்ன சின்ன செலவுகளை குறித்தா பெரிய சேமிப்பை உருவாக்க முடியும். ஏன் பணத்தை ட்ராக் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஒரு குடத்தில் ஓட்டை இருந்தால் தண்ணி நிற்காதுன்னு உங்களுக்கே தெரியும். அதே போல் உங்கள் பட்ஜெட்டில் இருக்கிற தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷன், அதிகப்படியான ஹோட்டல் சாப்பாடு, இதெல்லாம் கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு அது உதவும். காசு இல்லைன்னு பயப்படுறதை விட காசு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சால் பெரிய நிம்மதி தானே. இதுக்கு தான் நீங்கள் செலவு பண்ணணும்னு தெரிஞ்சால் அதை நீங்கள் குறைச்சிடலாம். ஒரு இலக்கு வைங்க. ஒரு வீடு வாங்கணும், இல்லை கார் வாங்கணும், முதல்ல எவ்வளோ கையில் நிற்குதுன்னு தெரியும். எப்படி ஆரம்பிப்பது? 3 எளிய முறைகள். ஓல்டு ஸ்கூல் மெத்தட். ஒரு டைரி போடுங்க, அதை தினசரி செலவுகளை எழுதுங்க. இது எப்போவுமே பெஸ்ட்டு. 2வது மாடர்ன் மெத்தட். ஆப்ஸ், வாலெட்டு, மணி மேனேஜர் போன்ற ஆப்ஸாக பயன்படுத்துங்க. 3வது டிஜிட்டல் மெத்தட். எக்ஸல் ஷீட்டு, கூகுள் ஷீட்டு. கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்க விரும்புகிறீங்க, இது எப்போவுமே பெஸ்ட்டு. அடுத்து ஒரு கோல்டன் ரூல், 50-30-20 ரூல். இது ஒரு கோல்டன் ரூல், இது ஒரு கோல்டன் ஃபார்முலா. இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நம்ம விரிவாக போட்டிருப்போம், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இதில் நம்ம அதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். பணத்தை எப்படி பிரிக்கணும்னு தெரியலையா? இந்த ரூலை ஃபாலோ பண்ணுங்கள். 50% நீடு, முக்கியமான செலவுகள், வாடகை, மளிகை, கரண்ட் பில் போன்ற அத்தியாவசிய தேவைகள். 30% நீங்கள் சினிமா, ஷாப்பிங், சுற்றுலா போன்ற ஆசைகளுக்காக. 20% சேவிங்ஸ் டெபிட், அதாவது சேமிப்பு அல்லது முதலீடு, கடனை அடைக்க. செலவு பண்ணிவிட்டு மீதியை சேமிக்காதீங்க, சேமிச்சுட்டு மீதியை செலவு பண்ணுங்கள். கடைபிடிக்க வேண்டிய டிப்ஸ். சிறு செலவுகளையும் கவனிங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் டீ குடிக்கிறது மாதம் 600 ஆகுது. இதை குறைக்கணும்னா இல்லை, ஆனால் இதையும் கணக்கில் கொண்டு வரணும். வாரத்துக்கு ஒரு தடவை உங்கள் செலவுகளை செக் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஃபோனை யூஸ் பண்ணி அமௌண்ட் பே பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கையிலே கேஷாக கொடுங்க. இப்போ வர ஒரு மாதம் மட்டும் உங்கள் 1 ரூபாய் செலவு கூட விடாமல் நோட் பண்ணி பாருங்கள். அடுத்த மாதம் உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துட்ருக்கு. உங்கள் பணத்தை நீங்கள் ஆள போகிறீங்களா, இல்லை பணம் உங்களை ஆள போகுதா? இன்றே கணக்கு எழுத ஆரம்பிங்க. நன்றி நண்பா.